நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் திட்டம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா மாதம் 7000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாத சம்பளங்க 7500 ரூபா மாத சம்பளம். ஒருவேளை நீங்கள் அந்த 7500 ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு முதல் கட்ட தேர்வு சும்மா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சர்வ சாதாரணமாக நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25000 ரொக்கம் பரிசு. எதுக்கு? அடுத்த கட்ட தேர்வுக்காக பரிசு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் போய் தங்கி உண்டு உறவிட பயிற்சி ட்ரைனிங் அக்காமடேஷன் அண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்ணுறாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சி கொண்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் யுவர் ஐஏஎஸ் ட்ரீம். எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்ருக்குறாங்க. இப்படி நிறைய வசதிகள் இருக்குது. இனியெல்லாம் ஒரிஜினாலிட்டி சயின்ஸு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உயர்நிலை கல்வியில் வேலை கிடைக்கும். ரொட்டீன் வேலைக்கெல்லாம் வேலை இருக்காதுங்க. போன மாதம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, அந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் என் பேர் டாக்டர் சைலேந்திர பாபு. ஒரு நானும் டாக்டர் நினச்சாங்களா? பட் நான் சொன்னேன் நான் பிஹெச்டி டாக்டர். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கான்ஃபரன்ஸ்? நாங்கள் ரோபோட்டிக் சர்ஜரி கான்ஃபரன்ஸ். அங்கே ஒரு ஆள் படுத்திருக்காரு, ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த ஆளை சர்ஜரி பண்ணுறது டாக்டர் கிடையாது. 6 இடத்துலேருந்து ஒரு குச்சி ஒரு கம்பி மாதிரி வருது, ஒரு ஊசி மாதிரி வருது, அது வயிற்றில் உள்ள போகுது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க 3 டாக்டர்ஸ். அவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ரோபோட்டிக் தான் இங்கே இருக்குது. 6 கம்பி இப்படி வருது, உள்ளே போகுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது போயிடுச்சு. அந்த இருந்துச்சு போகிறான் வீட்டுக்கு. டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் பண்ணால் கூட தப்பு வந்துடும். அது ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே இருந்து எந்தெந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. அவர் வீட்டுக்கு போகிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே அவர் கரெக்டாக அதை பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஹார்ட்டை 64 ஸ்லைஸாக பிரித்து கட் பண்ணி மிஷின் காட்டுதுங்க. எங்கே பிளாக் இருக்குன்னு காட்டுது. டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காரில் போகும்போது சொல்லுது, பின்னாடி திடீர் வரான் பார்த்துக்க, சீட் பெல்ட் நீங்கள் போடலை, போட்டுக்குங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டெக்னாலஜிஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஹை அண்ட் ஜாப் ஆகணும்னா பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும், நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி. அடுத்த வருஷம் இதே ஆப்பிள் ஐஃபோன் வாட்ச் வந்துச்சுன்னா அது வேறு விதமாக இருக்கும். அப்போ க்ரியேட்டிவிட்டி நம்பர் 1. ஸோ ஒரு வேலை மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போகாதீங்க. நம்பர் 2, பிடிச்ச வேலையை நீங்கள் முதல்ல பிடிச்ச டிகிரியை படிங்க. பிற்பாடு வேலையை பார்த்துக்கலாம்.